பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான குட் நியூஸ். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமானவர். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த வார்த்தையை நாம் வாசிப்பது மாத்திரமல்ல, இதை வெறும் வார்த்தையாக பார்க்காதபடிக்கு இந்த வார்த்தையை உணரும் பொழுது, விசுவாசித்து உணரும் பொழுது, கர்த்தர் என் கூட இருக்காரு, நான் எங்க போனாலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், அவர் எனக்காக 2 தூதர்களை அனுப்பி இருக்கிறார், என்னுடைய வலது பக்கத்திலையும் இடது பக்கத்திலையும். இந்த உணர்வுக்குள்ள நீங்க நடக்கும் பொழுது பிசாசு உங்களுக்கு விரோதமாக கொண்டு வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பயங்கள் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது. ஏனென்றால் இந்த வசனத்தை வெறும் வார்த்தையா பார்த்தோம் அப்படின்னா ஒருபோதும் அதுல எந்த விதமான பலனும் இருக்காது. அதே சமயத்துல அந்த வார்த்தையை உணரும் பொழுது அதற்குள்ள ஜீவன் வெளிப்படும். அந்த ஜீவன் தான் நம்மை பாதுகாத்து கொள்ளும். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் அவருடைய அடைக்கலத்துல இருக்கிறேன் என்று விசுவாசிங்க. எந்த சத்துருடைய கிரியைகளும் உங்களை அணுகாது. இந்த வசனத்தின் பிரகாரமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a nice day. God bless you.